எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வந்து லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டிவி இதெல்லாம் வந்து பார்க்குறதுனால வந்து கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். சில பேருக்கு வந்து விடாத பண்ணிகிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டே வேலையை பண்ணும்போது முதுகு ஸ்பைனெல்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தலைவலி கூட வரும். ரொம்ப நேரம் பார்த்தோம்னா அந்த வெளிச்சம் வந்து கண்ணில் படும்போது வந்து தலைவலிலாம் வரும். இது வந்து ஃபோன்லாம் டிவி, ஃபோனு, மொபைல் ஏதாவது லேப்டாப் எதாக இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனை தான் கொடுக்கும். இந்த மாதிரி விடாது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து இப்போ புதுசாக என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபெர்டிலிட்டியை வந்து இது வந்து பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கெலாம் வந்து கொரோனா டைம்லலாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வச்சதுனால வந்து என்னாச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து அதுவே அதையே பார்த்து பார்த்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகி இப்போ டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்குது. ரொம்ப பசங்க வந்து படிக்கிறத காட்டிலும் ப்ரையாரிட்டி வந்து ஃபோனுக்கு தான் நிறைய வந்து கொடுக்குறாங்க. அதில் தான் வந்து இந்த சேட்டிங் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணிவிட்டு அதனால் வந்து அவங்களோட எஜுகேஷன் போகிறது அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ரொம்ப நேரமாக வந்து நம்ம மடியில் வச்சு லேப்டாப்பை பார்க்குறதோ இல்லாட்டி வந்து பேக்கெட்டுக்குள்ள ட்ரௌசரில் வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் எப்போவுமே ஃபோனே இல்லாமல் கையில் எப்போவுமே ஃபோன் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து இந்த மேலுக்கு வந்து என்னென்னா இம்பார்ட்டன்சி வந்துடும். இல்லாட்டி வந்து அந்த ஃபெர்டிலிட்டியில் வந்து அது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து கல்கத்தாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்கு. அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிற இந்த இது வந்து சொல்லியிருக்கு. இந்த ஸ்டடி வந்து எவ்வளோ பேர்னா 1200 ஏஜ் அதாவது 20 to 40 இருக்கிறவங்கள வந்து அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம வேறு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பண்ணுறோம், வேறு வழியே இல்லை, அந்த ஒர்க்கை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்துலலாம் இருக்கும்போது பண்ணலாம். பட் தினமுமே இந்த மாதிரி வந்து ஹேபிச்சுவலாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுன்னா இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா அதை வந்து அதுக்குன்னு தனியாக போய் அதுக்கு ஒரு மெடிக்கேஷன் எடுக்கணும். அது இனியும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ வந்து யூஸ்வலாக வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு வந்ததுலேருந்து எல்லாருமே அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இப்போ நம்ம வந்து சப்போஸ் புக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கணுன்னா நம்மளும் வந்து ஒரு சின்ன புக் எடுத்து வச்சு படிக்க உட்காந்தோம்னா அந்த குழந்தைங்களும் வந்து அதை பார்த்து அவங்களும் படிக்க வருவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு டைவர்ட் ஆகும். இந்த மாதிரி அடிக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் நான். அடிக்ஷன்லேருந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது மிக சிரமமான ஒரு விஷயம். ஒரு வில் பவர் வேணும், டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்துலாம் வெளியில் வர முடியும். அதனால் நம்ம வந்து லேப்டாப்பு, மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து குறைச்சிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.